வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குமான்றத பத்தி டிசம்பர் மந்தோட எண்டுக்குள்ள அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 16th அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேரண்ட்ஸ் சொன்ன கருத்தின் அடிப்படையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதா ஒத்தி வச்சிட்டாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ற டேட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 3 டேஸ்க்கு பிஃபோரா 10th 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தப்படுறத பத்தின முடிவுகள் எதுவும் எடுக்கப்படலன்னு தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஈரோட்ல பிரஸ் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தப்படுமா இல்ல கேன்சல் பண்ணப்படுமான்ற முடிவுகள் டிசம்பர் மந்தோட எண்டுக்குள்ள எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் கல்வி டிவில ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸால பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத முடியுமான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள முடிவுகள் சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அகாடமிக் இயர் அதாவது 2019 to 2020ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ்லாம் ரெகுலரா நடந்துச்சு. பட் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல கரெக்டா கொரோனா வைரஸ்ன்றதுனால லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது மார்ச் மந்தோட எண்டுல இருந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10th and 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கேன்சல் பண்ணப்படுறதா அண்ட் குவார்டர்லி அண்ட் ஆஃபலி எக்ஸாமினேஷனோட மார்க்கை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆல் பாஸ் பண்ணப்படும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. கரண்ட் அகாடமிக் இயர்ல ஸ்கூல்ஸும் ஓபன் பண்ணல, குவார்டர்லி அண்ட் ஆஃபலி எக்ஸாமினேஷன்ஸும் நடக்கல. அண்ட் லாஸ்ட் இயர்ல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றப்ப கொரோனா வைரஸோட தாக்கம் தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருந்தது. பட் இந்த வருஷம் அப்படி இல்லை, கொரோனா வைரஸோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயம் என்னதான் லாஜிக்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் அதாவது டிசம்பர்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தப்படுறத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் யார் சொல்றதையும் நம்பாதீங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது பற்றி எந்த முடிவுகளும் எடுக்கவில்லை, மேலும் காலதாமதம் ஆகலாம் என்று உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணப்படும்ன்றத பத்தி நவம்பர் 11th அன்னைக்கு அறிவிக்க வேணும்னு சென்னை ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. அதோட பதில் மனு தான் இது. அதாவது தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தின முடிவுகள் இன்னும் எடுக்கல, இதை பத்தின முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு சென்னை ஹைகோர்ட்டோட கொஸ்டினுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நடத்தப்படும்னு சொல்லிட்டாங்கன்னா எப்போ நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மந்த்ல நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜனவரி மந்த்ல ஸ்கூல்ஸும் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் கல்வி டிவில கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு வர சொல்லி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒருவேளை பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இயர் 0 அகாடமிக் இயரா அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூலை பத்தின ரீசெண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.